ஜெகதீஷ், இப்போ நம்ம வேட்டை நாயின்னு சொன்னீங்க, பொதுவா சிப்பி பாருன்னு சொன்னீங்க. இதுல என்ன பேர் வச்சிருக்கீங்க? இந்த அம்மாவோட பேர் வந்து டோரா, இந்த அம்மா வந்து ஐரா, இவர் பேர் பீம். என்ன என்ன ரீசன்னால அந்த மாதிரி பேரு ஐரா, டோரா? நம்ம வீட்டுல செல்ல போன மாதிரி அவ்வளவுதான். வீட்டுல குழந்தைங்க என் பொண்ணுக்கு வந்து டோரா ரொம்ப பிடிக்கும். வீட்டுல டோரா இது பாக்குறதுனால டோரான்னு பேர் வச்சுட்டாங்க அந்த அம்மா. இவருக்கு வந்து சோட்டா பீம் பாக்குறதுனால பீம்னு பேர் வச்சுட்டாங்க. குழந்தைங்கிட்ட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. 2 வயசு பொண்ணே வந்து இதை பிடிச்சி வாக்கிங் எடுக்கும் டோராவை. அந்த லீஷ் புல்லிங் அதெல்லாம் எதுவுமே இருக்காது நம்ம நாயை பொறுத்த வரைக்கும். ஃபாரின் பிரீட்ஸ் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் இதை வந்து வளர்த்தது கிடையாது. நம்மளுக்கு வந்து இந்தியன் பிரீட்ஸ். அதே மாதிரி வந்து அந்த கடிக்கிறது இது பண்றது அதெல்லாம் எதுவுமே கிடையாது நம்ம நாய்களை பொறுத்த வரைக்கும். நீங்க என்ன பண்ணாலும் ஒண்ணும் பண்ணாது. இப்போ வேற இதை தவிர்த்து வச்சு என்ன நிறம் வச்சிருக்கீங்க? இப்போ இது மொத்தம் இந்த பில்ல கலர் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, இந்த மாதிரி லைட் ஃபாண்ட் கலர். நம்ம கிட்ட இந்த பிள்ளை கலர் இருக்கு. அதுல கண்ணி பாத்தீங்கன்னா ஒரு ஃபீமேல் பப்பி ஒன்று இருக்கு. அது ஒரு 4 months பப்பி. அது பாக்குறோம். சரி சரி சரி. மற்றபடி ஃப்ரெண்ட்ஸ் கலத்துல நிறைய இருக்கு. நம்ம இந்த கலர் லைக் பண்றதுனால நான் இதை வச்சுருக்கேன். இனிஷியலா நீங்க வாங்கும் போது எத்தனை நாய்ங்க வாங்குனீங்க? இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நாய் ஆயிடுச்சு. இது ஒரு ஃபார்மாவே செட்டப் ஆயிடுச்சு. ஆமா, ஃபர்ஸ்ட் ஒரு ஆசைக்காக ஒரு நாய் வாங்கினது ஒரு ஃபீமேல். அது அப்படியே 1 2 ஆச்சு, 2 3 5 ஆயிடுச்சு. இப்போ இதுக்குனே ஒரு ஃபார்ம் செட் பண்ணிட்டீங்க. இதுக்குனே ஒரு ஃபார்ம் செட் பண்ணி ஒரு ஆள் மெயின்டெனன்ஸ்க்கு இருக்கிறாரு. இது நம்ம பாத்துக்கிறது தான் அவருக்கு. இப்போ வர நாய் வந்து அந்த குட்டி வந்து கன்னி நிறம். ஆமா, இது வந்து கன்னி நிறம். 4 months ஆகுது. 4 மாசம் ஆகுது. மாதிரி உங்களுக்கே தெரியும். இதுக்குள்ள அப்படியே எந்த நாய்னாலும் ஒரு அக்ரெஷன் எதுவும் இருக்காது. அது மாதிரி ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். அதே மாதிரி கார்டிங் நைட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆள் உள்ள வர முடியாது. இப்போ மார்னிங்ல பாக்குற மாதிரி நைட் டைம் நம்ம அவுத்து விட்டுட்டோம்னா 100% கார்டு. நம்ம தைரியமா வீட்டை பூட்டாமலே தூங்கலாம். இது நம்ம அபார்ட்மெண்ட் அந்த மாதிரி செட் ஆகுங்களா, இல்ல இடம் நிறைய வேணுமா? அபார்ட்மெண்ட்ல வச்சுக்கலாம். ஆனா என்ன ஒண்ணு, ரெகுலரா வாக்கிங் எடுக்கணும். டெய்லி காலைல வாக்கிங். அதே மாதிரி நாயை கட்டி போட்டு வைக்க கூடாது, அவுத்து விடணும். கரெக்டா ஃபுட்டு கரெக்டா வச்சிடணும். வச்சுட்டா நம்ம எங்க வீட்டுக்குள்ளேயே கூட வச்சுக்கலாம். ஒன்னும்